தெரியும் இல்ல என்ன அதே போனா தெரியும் அப்போ வயசாக வச்சுன்னு சொல்லுவாரு யார் தெரியுமா யாருமா விவரமா சொன்னா புரியுமா சொன்னா தெரியுமா என்னுடைய நாமதேயம் அம்மா என்னுடைய நாமதேயமோ துர்ச்சலை என்ன துர்ச்சலையா துர்ச்சலை என்ன எப்பேற்பட்ட இடத்துல பிறந்தவங்களுக்கு தெரியுமா அத்தினாபுரம் 100 பிள்ளைகள் எனக்கு வீடு எந்த வீடு அவர்தான் என்னுடைய மூத்த அண்ணன் என்ன 100 பேர் எனக்கு அண்ணன் தம்பிவார்கள் என்னப்பா 100 பேர் அண்ணன் ஆமா ஐயோ தாயே நான் ஒரே தங்கைடா அம்மா 100 பேர் வேலையாளி காணாம போவாங்க வர சொல்ல திரும்பி வர சொல்லு அம்மா தங்கச்சி தண்ணி குடுப்பானே தண்ணி குடுன்னு சொன்னா 100 பேர் தண்ணி மொண்டு குடுத்து உன் தாலி அட்ட கூடாது வந்தானோ என் தாலி அட்ட கூடாது சொல்வியா அப்படி குஞ்சி எத்து மொண்டு குடுத்து சொல்வியாடா ஒரு பேசி சொல்லுவா ஒரு அண்ணன் தம்பி வந்தா தண்ணி மட்டும் குடுக்கணும் கொடுத்து தாலி கூட எடுத்து போமா கும்பலா வந்தா என்ன பண்றது கும்பலா வந்தா நீ எதுக்குற உன் மனைவி எதுக்குற சரி உன கும்பலா வந்தா ஒரு குட்டியா காட்டியான குஞ்சு வரட்டும் டேய் படுவாய் பிறந்ததுதான் அப்பேற்பட்ட இடம் வாக்கப்பட்டதோ அதுக்கு நிகரான இடம் தான் நானே தண்ணி மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை முன்ன மாதிரி வாங்கி சொன்ன பசங்க இருக்கிறாங்கடா ஏண்டா இந்நாட்டு ஜெயித்ராதன் யார் அவர் பேர் என்ன நீ சொல்லு சொல்லக்கூடாது ஆயில் கொடுத்துரும் ஏப்பா ஆயிலுக்கு வந்தானே 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி ஊத்தி வடித்தான் ஏன் ஈரா நாட்டுல இருந்து இன்னும் இறக்குமதி வரலையா நீ தானே ஆயில் மூது ஆயில் பாக்கியம் குறைஞ்சிரும் ஆயில் எவ்வளோ குறையும் வாழ்நாள் காலம் போயிடும் நான் அப்படி சொல்லிட்டேன் என் கனவு 100 வருஷம் வாழ வேண்டியவர் இப்பவே போய் சேனால சேர்ந்துருவாரு நீதான் சொல்ல மாட்டேன் மூட்டை போய் என் மொட்டாடி காட்டு போறோம் என்னன்னு ஊழம்புக்கு எங்கடி போய் நான் வீட்டு காணுங்க எல்லாமே ஒரு பேர் நானா வச்சேன் பேரா ஆசியாவுக்கு பேருமா அங்க வச்சாங்க ஊழம்புக்கு நீ போய் கேட்டு போறோம் சரி உன் மனைவியை பார்த்து எம்மா மாறி எங்க போயிருக்கிறான்னு கேக்குறேன் என்ன சொல்வா ஏமா கம்ப்ளீட்மா வாய் மூடிக்கிறேன் அவன் எங்க போனா திண்டு போய் லக்காடி சோதா பைய சொம்மையா பூத்து தூக்கிட்டு அடிக்கிறான் அட சனினே குடியார கழுத இப்படி குடிச்சா அப்படிதானே சொல்வா நான் குடிக்க மாட்டேமா வேற என்ன பண்ணுவேன் நீ சாப்பிடுவேன் மோந்து பார்த்துட்டு கீழே வச்சுட்டு வந்துருவேன் அது போய் கேட்பாமா நீ இனிமே அவகிட்ட போய் சொல்லு என்ன அப்படி எல்லாம் கூப்பிட கூடாதுரி போற வழியில பைபாஸ்ல செத்துருவேனா நல்லது இல்ல அத்தை மாமா வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு சொல்லு வாடா போடலாம் கூப்பிடுறோம் மாமான்னு கூப்பிடலாம் உங்களுக்கு நீ சொல்ல மாட்டாள வாடா போடா தான் கூப்பிடுவோம் ஏ மாதவ திருமணமாகி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு உடனே வந்தா கலந்தாய் உடனே வந்தா உடனே ஒன்று தண்டா ஆளு பார்த்தா மைய பையில ஏல வேணி குதிரை என்ன சொன்னேன் எண்ணெயில போட்டு சொல்லலாமா தண்ணி டேங்க் மேல சொல்லாமா கேள்வாடு சொல்லாமா சொல்லலாமா அந்த ஆள பொண்ணு கொடுவே அந்த ஆள பொண்ணு தங்கச்சி வர முறை கட்ட கழுது கூப்பிடுவியா இனிமே பேத்தியோட வச்சிருக்க போய் கேட்டு கல்யாணம் பண்ணி ஏண்டா குழந்தை நாம ஜெயம் கலந்தாரி என்னது ஏங்க கலந்தாரா கலந்தாரி அழகான பேருல
கண்டுபிடிச்சிட்டியோ போற வேலை போய் சேர்ந்துருவானோ கம்பெனி பாக்கி என்ன ஆகுமோன்னு பாத்துனேடா கேப்பீங்களா கம்பெனி பாக்கி கட்டாத போய் சேர்ந்துலான்னு பாக்குறியா கேப்பீங்களா கேட்க மாட்டேன் ஓ நீ உடனே மூட்டாண்ட மனசு பண்ணுவோம் மூட்டாண்ட வரீங்களா மூட்டாண்ட வந்தீங்கன்னா என்ன பண்ணுவா கதவுல கரண்ட் வச்சு உள்ள கம்முன்னு வந்துருப்பேன் கதுவுல கரண்ட் அப்படியே வந்து கதவு புடிச்சு அப்படியே புடிச்சு பின்வாசல் வழியாவே அது வந்து வாங்கிடும்டா ரெண்டு பக்கம் வெயிட் பண்ணாரு ரெண்டு பக்கம் நீ வச்சுதான் பாய் மிஞ்சி யாரா போலீஸ் வந்து கேட்டான்னு வச்சுக்கோ கேட்டேன் அவன் வந்து கை வை சொல்றத வயராது வீட்டு போய் சொல்லிட்டு அட திருடா இனிமே கடை வாங்கணும் வேணா இங்க பண்ண போறான்டா லூசு பையல அப்படிதான் இருக்கிறியா சரி எங்க இருந்து ஓடி வரேன் வீட்டுக்கார முன்னாடி போக சொன்னார் என்னண்ட பிரச்சனை அவர் என்ன பண்றாரு போய் கூப்பிட்டா சொன்னாருமா கூப்பிட்டாரு கூப்பிட்டா சொன்னார் போய் அழைச்சு வர சொன்னாருன்னு தெளிவா சொல்ல தெரியாத